அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைய நாள், அதாவது அக்டோபர் மாதத்தின் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சூரசம்ஹார விழாவானது நடைபெற இருக்குதுங்க. இந்த மகா கந்த சஷ்டி நாட்களில் 6 நாள் விரதம், 7 நாள் விரதம்னு எல்லாமே கடைபிடிச்சிட்ருப்பீங்க. சிலர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் விரதம் கூட இருந்துகிட்ருப்பீங்க. இப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த ஒரு நாள் விரதத்தையாவது நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லது. அதாவது சூரசம்ஹாரத்து அன்னைக்காவது கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் கடுமையான விரதம்னு சொல்லக்கூடிய இந்த மிளகு விரதம் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து 6 நாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 6 நாள் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் மட்டுமாவது மிளகு விரதம் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு நாள் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட நேற்றே வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அடுத்தது முருகப்பெருமான் திருக்கல்யாணம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இப்போ அந்த நாளில் நம்ம எப்படி விரதத்தை நிறைவு செய்கிறது, என்ன படையலிடணும், படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன என்பது குறித்த பதிவு நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் போட்டிருக்கிறேன். அதையும் பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம்னா அதிலேயே கேளுங்க, தெளிவுபடுத்துகிறேன். சரி, இப்போ இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 26ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க. வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வாராகி அம்மனிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பு. எப்போதுமே பஞ்சமி தீதிங்கும்போது மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு. ஏன்னா வாராகி அம்மன் மாலை நேர கடவுள்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா குறைந்தது 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திக்கோங்க. 5ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளிப்பூ, வாசனை மிகுந்த மல்லிகை பூக்களால் படத்தை அலங்காரம் பண்ணிக்கோங்க. நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அல்லது பானகம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் 5 சின்ன சின்னதாக அகல் விளக்கு ஏற்றுவதோ அல்லது 5 முகம் கொண்ட ஒரே அகல் விளக்கு ஏற்றுவதோ சிறப்பான பலனை கொடுக்கும். இதுதான் பேசிக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முறை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகளில் அசைவமெல்லாம் செஞ்சு சாப்பிடும் பழக்கம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து தான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு 2 அற்புதமான நேரங்கள் இருந்தது. அந்த 2 நேரத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 6 மணி 36 நிமிஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணி 48 நிமிஷத்துலேருந்து 11 மணி 36 நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன நேரம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 10:48லேருந்து 11:36ன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்னும் வந்திருக்காது. இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் 5 ரூபாயில் ஒன்று எழுதி ரகசியமாக வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அதன்படி செஞ்சு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அளவில்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் சொல்ல போகிறேன். எல்லாருமே செய்யலாம். இன்றைக்கி இரவு தூங்கத்துக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த நாள் முழுவதுமே இந்த பஞ்சமி தேதியானது இருக்குது. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தான் தேவைப்படுது. இது எடுத்துக்கோங்க. இது ஒன்று தான் நமக்கு தேவை. இப்போ இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் குளிக்க கூட தேவையில்லை. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். வேலை இதை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். பேனாவை எடுத்துகிட்டு நார்த்து ஃபேஸிங், அதாவது வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்களையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் ஸ்டார் சிம்பிள். இந்த ஸ்டார் சிம்பிள் நீங்கள் போட்டுக்கணும். அதாவது அருங்கோணம் இல்லை. இப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு 6 வர மாதிரி போடுவோம் இல்லையா, சட்கோணம், அது கிடையாது. இது பார்த்திங்கன்னா கவுண்டிங்கில் பாருங்கள் 5 முக்கோணம் தான் இருக்கும்.
ஒரு முக்கோணமே பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம 5 முக்கோணம் வர மாதிரி ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ங்கிற எண்ணானது பஞ்சமி திதியை குறிக்கும். வாராகி அம்மனும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடியவங்க. அதனால் இந்த எண்ணிக்கையில் போடுறது தான் வந்து சிறப்பு. இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டாரை போட்டதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து பணம் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணலாம், மணின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே பணம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து எழுதிக்கணும். அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 4 வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணவரவு வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால் இதை வந்துட்டு நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். மணி ஃப்ளோ, மணி ஷைன், மணி க்ரோ, மணிஸ் மைண்ட். மணி ஃப்ளோ, மணி சைன், மணி க்ரோ, மணிஸ் மைண்ட். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது இதை வந்து அப்படி கீழே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து டைப் பண்ணுறது இன்னும் நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோன்னு தெரியாது இல்லையா. அட்லீஸ்ட் நீங்கள் இதுலையாவது டைப் பண்ணீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து சொல்கிறது. மேலும் நீங்கள் இதை டைப் பண்ணும்போது கீழே நிறைய பேர் உங்களதை பார்த்து அப்படியே வந்துட்டு பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷன் படிக்கிறவங்க இந்த ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சுட்டே வருவாங்க. இதன் மூலமாகவும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால் இது எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணிடுங்க. எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இல்லை உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரியும், உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அவ்வளவுதான். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த சிம்பிள் இந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாள் முழுக்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் அழிஞ்சிச்சுங்கும்போது திரும்ப ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க. இதை விட ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாது. அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.